தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. பூசம் நட்சத்திரம் இன்றைக்கு இரவு 12:22 வரை இருக்கிறது. அதற்கு பின்னாலே ஆயில்யம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், தைப்பூசம். முருகப்பெருமான் வழிபாடு நம்முடைய வாழ்க்கை பாதையை சீராக்கும், நேராக்கும், ஜோராக்கும். முருகன் வழிபாடு முன்னேற்றம் தரும். வேலன் வழிபாடு வெற்றியை வழங்கும். குமரன் வழிபாடு குறைகளை தீர்க்கும். கந்தன் வழிபாடு கவலைகளை போக்கும் அற்புதமான நாள். அது மட்டுமல்ல, இன்று வடலூரிலே வள்ளலாருக்கு மிகப்பெரிய அளவிலே லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து விழா கொண்டாடுவார்கள். எனவே அந்த அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை இன்று பார்ப்பதற்கும் மக்கள் வெள்ளம் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு பழனியிலும் மற்ற அந்த முருகப்பெருமான் ஆலயங்களிலெல்லாம் பக்தர்கள் வெள்ளமாக சென்று கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட திருநாளிலே இன்று அதிகாலையிலேயே நாம் முருகப்பெருமானை நினைத்து பாடல்கள் பாடி வழிபடுவது நல்லது. பொதுவாக முருகப்பெருமானுக்கு எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன. கந்தஷ்டி கவசம் இருக்கிறது, சண்முக கவசம் இருக்கின்றது, துதிப்பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு பாடல், பொய்கையில் பிறந்தாறு பூவையர் வளர்த்திட்ட புனிதனே வருக வருக, பொன்னிலங்கு 2 மாதர் புடைசூழ வயல் மீது புறப்பட்டு வருக வருக, வைகையில் விளையாடும் மதுரை மீனாட்சியின் மைந்தனே வருக வருக, வாய் திறக்காதவோர் குமரகுரு பேச்சினை வளர்த்தவன் வருக வருக, மெய்யனும் சமணத்தை வாதிட்டு வெற்றியால் மிதந்தவன் வருக வருக, மிடுக்கான சூரனை ஒடுக்கவோர் வேல் தாங்கி மீண்டவன் வருக வருக, பொய்யிலா வேதத்தில் ஓமெனும் பிரணவம் புகன்றவன் வருக வருக, புவனமது ஈரேழும் மயிலேறி சுற்றியதோர் புலவனே வருக வருக, செய்யதிரு தலமாயி சேவித்துன் சன்னதியில் சிந்தைமிழ்ந்து இருப்பவர்க்கு தேவையினை தீர்த்தரளி காவல் தரும் தென்பழனி தெய்வமே வருக வருக என்று ஒரு அற்புதமான பாடல். பழனி முருகனுக்காக உரிய பாடல். இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் வருகை பதிகமெல்லாம் இன்று நாம் முருகப்பெருமான் சன்னதியிலே பாடினால் முருகப்பெருமானுடைய வரம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு எங்கள் பகுதியிலே, செட்டிநாட்டு பகுதியிலே கிரிவலம் என்னுடைய தலைமையிலே 296வது மாதமாக நடைபெறுகிறது. நாங்கள் பிள்ளையார்பட்டியில் தொடங்கி தபசுமலையில் முடிக்கும் விதத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பெல்லாம் வந்தார்கள். இப்பொழுதெல்லாம் அமெரிக்காவிலிருந்தும் லண்டனிலிருந்தெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக கிரிவலம் என்று வருவதன் மூலம் நமக்கு கீர்த்திகள் கிடைக்கும், மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும். என்று ஆன்மீக சார்ந்த மலைகளை நீங்கள் சுற்றலாம், அல்லது அருகில் இருக்கும் ஆலயமாவது சென்று முருகப்பெருமானை வணங்கலாம். இந்த முருகப்பெருமான், சிவபெருமான் அனைத்து தெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் இன்று வணங்கினால் நிலவு நிறைந்த நாள் என்பதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே சீராகும், நேராகும், எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு கந்தன் புகழ்பாடி காரியத்தை தொடங்க வேண்டிய நாள். உங்களுடைய ராசிநாதன் உச்சம் செவ்வாய் முருகப்பெருமானுக்கு வந்த விண்மீன். எனவே உங்களுடைய ராசியில் இன்றைக்கு ராசிநாதனோடு சுக்கிரன் இணைந்திருக்கின்றார். தனாதிபதி இணைந்திருந்தால் பணக்கவலை என்பது இருக்காது. சரி, பஞ்சமாதிபதி சூரியனும் இருக்கின்றார். எனவே உங்களுக்கு ராஜகிரகத்தினுடைய ஆதிக்கம் இருப்பதனாலே அரசு சம்பந்தப்பட்ட வழியில் விருதுகள், விழாக்கள் எல்லாம் நடைபெறலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும் சனியால் பொருளாதார நிலை மிக திருப்திகரமாக இருக்கும். தொழில் வெற்றி நடை போடும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் 2 மடங்காக உயர்கின்ற நாள். வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். 2லே குரு, லாபாதிபதி 2ல் இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இந்த மறக்க முடியாத சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. இன்று நீங்கள் முருகப்பெருமானையும் வணங்குவது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் மீண்டும் இன்று சேரக்கூடிய சூழல் உருவாகும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சவால்களை சமாளிக்க வேண்டிய நாள். இன்றைக்கு தனவரவு எவ்வளவு வந்தாலும் உடனடியாக விரயமும் ஆகும். உங்களுடைய ராசிநாதனாக விளங்கும் புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனியோடு இணைந்து ராகுவோடு இணைந்திருக்கின்றார். பூர்வீக சொத்துக்கள், பிரிவினைகள் இதுவரை தாமதப்பட்டிருந்தால் இன்று அது தடையின்றி நடைபெறுவதற்கு வழிபிறக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறலாம். 2ல் சந்திரன் இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் வரும் என்றாலும் கூட விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. தோல் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வரலாம். மிக மிக கவனம் தேவை. இன்று தைப்பூசம் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வணங்குங்கள், முன்னேற்றம் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திர பலம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது. சிந்தித்த காரியமெல்லாம் சிறப்பாக நிறைவேறும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இன்று பொதுவாக
6க்கு அதிபதி குரு 12ல் இருப்பதனாலே விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாமலே சில காரியங்கள் நடைபெறும். அதை செய்வோமா, இதை செய்வோமா, அதற்கான சூழ்நிலைகள் இடம் தரவில்லையே, நண்பர்களையும் கேட்போமா என்றெல்லாம் நீங்கள் நினைத்து மனக்குழப்பத்தில் இருந்தால் தானாகவே அவை நடைபெறப் போகிறது. பொதுவாக இன்று தடைகள் தானாக விலகும், நினைத்தது நிறைவேறும், நிம்மதி கிடைக்கும், வழிபாட்டிலும் கவனம் செலுத்துவீர்கள். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கும், பக்கபலமாக இருக்கும். நண்பர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுத்து கொடுப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, முருகப்பெருமான் வழிபாட்டால் முன்னேற்றம் காண வேண்டிய நாள். நீங்கள் உங்களுடைய ராசிக்கு 7லே சனி. ஆரோக்கிய தொல்லை சிறிது இருந்தாலும் கூட துணிவும் தன்னம்பிக்கையையும் நீங்கள் தளரவிட வேண்டாம். அது மட்டுமல்ல, தொலைபேசி வழியில் வருகின்ற தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். பிரபலஸ்தர்களால் உங்களுக்கு பெருமைகள் உண்டு. 6ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே உத்தியோகத்திற்கான முயற்சிகள் செய்பவர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து வரலாம். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனாலே நெஞ்சமகளும் சம்பவம் நிறைவே நடைபெறப் போகிறது. இன்று தைப்பூசம் என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தன் வழிபாடு உங்கள் கவலையை போக்கும். செவ்வாய் 5ல் இருக்கிறார். அஷ்டமாதிபதி செவ்வாய் என்பதனாலே பொருள் இழப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருந்தால் அதை ஈடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்று வரலாம். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வருவர். தொழில் உத்தியோகத்தில் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. எனவே கவலைப்பட வேண்டியதில்லை. மக்கள் செல்வங்களாலும் மகிழ்ச்சி கூடும். அதே நேரம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்து சுக்கிர மங்கள யோகம் இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். 2 நாட்களாக வந்த தகவல் திரும்பி சென்று விட்டதே, வரன்கள் வந்து வாயில் தேடி வருகிறது, திரும்பி செல்கிறது, எப்பொழுதுதான் கல்யாணம் முடியும், வீட்டிலே மங்கள ஓசை கேட்குமா கேட்காதா என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சியிலும் இன்று வெற்றி கிடைக்கும். மாலை பயணம் மகிழ்ச்சி தரும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் கந்த பெருமானை சொந்த பெருமானை நினைத்து வழிபட வேண்டிய நாள். அவசியம் நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வணங்குங்கள். குமரன் உங்கள் குறைகளை தீர்ப்பார். உங்களுடைய ராசிநாதன் உச்சம். எனவே இன்றைக்கு நீங்கள் நினைக்க இயலாத அளவு உங்களுக்கு ராஜயோகம் வரப்போகிறது. எதை எந்த நேரம் நீங்கள் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மதிப்பு மரியாதையும் உயரும். பொருளாதாரம் உச்சத்தை அடையும். நேற்று அரைகுறையாக இந்த பணிகளை இன்று மீண்டும் நீங்கள் செய்ய தொடங்குவீர்கள். அயல்நாட்டிலிருந்து கூட நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் உங்களுக்கு வரலாம். நீங்கள் சூரியனோடு உங்கள் ராசிநாதன் இருப்பதனாலே, ராஜகிரகம் என்பதனாலே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் யோகம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அஷ்டமத்து சந்திரனால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். அமைதி குறையும். உறவினர்கள் பகை அதிகரிக்கலாம். இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி கொஞ்சம் கூட அமைதி இல்லையே, எங்காவது நாம் சென்று வழிபாடுகளை செய்யலாமா என்றெல்லாம் நினைப்பீர்கள். ஆனால் பயணங்களில் கூட உங்களுக்கு இடையூறுகள் வரலாம். தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். உடல்நிலையிலும் கவனம் தேவை. ஏதாவது சிறு சிறு தொல்லைகள், கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். இந்த நாளை நீங்கள் பொறுமையும் நிதானத்தோடும் நடத்தினால் இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அற்புதமான நாள், யோகமான நாள், வளர்ச்சி கூடுகின்ற நாள். வரும் விருந்தினரால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. வீடு தேடி வரும் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொடுப்பார்கள். இடம் வாங்குவது, கட்டி வெட்டி பழுது பார்ப்பது போன்றவற்றை எல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். பொதுவாகவே நேசித்தவர்கள் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் நல்ல நாள் இந்த நாள். தொழில் வளர்ச்சி உண்டு. பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அது கைகூடும். இன்று குமரன் வழிபாடு குறைகளை போக்கும். கும்பராசினியர்களே, இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வேலவனை வணங்கினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் ராசியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் யோசிக்காது செய்த காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்க இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். கொடுக்கும் ராசிகள் இருப்பதனாலே வருமானம் நன்றாகவே இருக்கிறது. இந்த நாள் அற்புதமான நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள்.
நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் விதத்திலே பொருளாதார பற்றாக்குறை அகலுகின்ற நாள், ஆதாயம் அதிகரிக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். அன்பு நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவுக்கால் மீட்டுவார்கள். பொன்பொருள் சேர்க்கை உண்டு, ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. 4ஆம் இடத்திலே குரு இருப்பதனாலே குடும்பத்திலே ஒரு நல்ல நிகழ்வுகள் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். 5ஆம் இடத்திலே சந்திரன், பிள்ளைகளாலும் உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு கந்தன் வழிபாடு உங்கள் கவலைகளை போக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.